ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம லாஸ்ட்டா என்ன எபிசோட் வரைக்கும் பார்த்தோம்னா, ரெசார்ட்ல போன வீக்கோட எபிசோட் போட்டிருந்தோம். ஸோ இந்த வாரம் இந்த வீக்ல ரிலீஸ் ஆன எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் எதுவும் இல்ல. முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ இந்த வாரம் எடுத்தோனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ரெசார்ட்டோட ஓனர் இருக்காரு இல்லையா? அவரு வந்து சிதம்பரம் அவர்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து கிச்சனுக்குள்ள விட்டுட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுக்குறாங்க. முக்கியமா நெடுமாறனுக்கு. இந்த மாரி நான் ஒரு ஆ வெட்டிங்ல மீட் பண்ணேன். அந்த ஊருக்கே பயங்கரமா சமைச்சிருந்தாரு. திருவிழால மீட் பண்ணேன். பயங்கரமா சமைச்சிருந்தாரு. சமையல் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால இங்கேயுமே நீங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவரது நம்ம நெடுமாறன் என்ன சொல்றாரு அப்டின்னா, ஓகே ஃபைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி தான் சொல்றாரு. சொல்லிட்டு அகைன் வந்து நெடுமாறன் வந்து என்ன பண்றாங்கன்னா, சிதம்பரத்த எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்றாங்க. இன்ட்ரோ பண்ணிட்டு, இந்த மாரி வந்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நம்ம கிச்சனுக்கு வந்து நியூவா ஒரு செஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சிதம்பரம் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ, அவருக்கு தெரிஞ்ச மாரி அவரோட ஸ்டைல்ல சமைக்கிறாரு. ஆனா, அவருக்கு பிளேட்டிங் மட்டும் வராது. நல்லா சமைச்சுருவாரு. அவருக்கு பிளேட்டிங் மட்டும் வராது. அதே மாரி நெறைய புது புது டிஷ்ஷஸ், ஸ்மெல்ல வச்சு வந்து என்ன இஷ்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இந்த கிச்சனுக்குள்ள பண்றாரு. அண்ட் அப்போ அந்த டைம்ல நெடுமாறனும் வந்து இவங்க கிட்ட நல்லா தான் பழகுறாங்க. நல்லா பழகிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் மத்த செஃப்கெல்லாம் வந்து என்னடா இவன் இப்படி இருக்கான்? என்னடா இப்படி பண்றான்? ஒரு மாதிரி வியர்டா பண்றானே அப்படின்ற மாரி இஷ்யூஸ் இருக்கு. அத சொல்லவும் செய்றாங்க. தென் அதுக்கப்புறமா நெடுமாறன் நெறைய சொல்லிக் குடுக்குறாரு. இவரும் நெறைய கத்துக்கிறாரு. தென் இவங்க 2 பேருமே வந்து நெறைய பிராக்டிஸ் பண்றாங்க. தென் ஒரு டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நான் பண்ணத வந்து கொற சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்துட்டு இது ப்ராப்பரா இல்ல. இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நெடுமாறன் வந்து எல்லாத்தையுமே வார்ன் பண்றாங்க. வார்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க ஒருத்தர மட்டுமே கொற சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களால எவ்ளோ முடியுமோ அவ்ளோ பெஸ்ட்டா பண்ணுங்க. எல்லார மாரியும் வந்து சிதம்பரத்தையும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. அதே மாரி சிதம்பரத்துக்கிட்டயும் தனியா வந்து இந்த மாரி பிளேட்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கலாம் சமைக்கும்போது. ஸோ எப்படி பிளேட் பண்ணணும் அப்படின்றத நீங்க கத்துக்கோங்க அப்படின்றதையும் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆ இந்த மாதிரி கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்குது. சிதம்பரமும் என்ன சொல்றாருன்னா, "ஓகே நான் கத்துக்கிறேன் எல்லாத்தையும்" அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு செஃப் சமைச்சுட்ருக்கும்போது, அதுல வந்து சம்திங் அன்யூசுவலா இருக்கு. ஸோ அவரு சொல்றாரு, "இல்ல இதுல ஏதோ பத்தல" அப்படின்னு சொல்றாரு, ஸ்மெல் வச்சு. ஆனா வந்து தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த செஃப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நெடுமாறனுமே, "எப்படி நீ டேஸ்ட் பண்ணாம சொல்லுவ?" அப்படின்ற மாரி தான் கேட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தா டேஸ்ட் பண்ணி பார்த்தா நிஜமாவே அது தீஞ்சு போயிருக்கும். தென் அந்த சிக்கா சிக்கான்னு சொல்லிட்டு ஃபியூர் எபிசோட்லலாம் வருவாருல்ல, நான் சிக்காவ பார்க்கணும். அவரு செஞ்ச உப்பு கறி நல்லாருக்குன்னு சொல்லிட்டு வருவாருல்ல, அந்த மீட்டிங் எல்லாம் இப்ப தான் நடக்குது. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து நெடுமாறன் தான் வந்து சிதம்பரத்த இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவரு செஞ்ச உப்பு கறியெல்லாம் சாப்ட்டுட்டு, அவரு தான் சிக்கா அப்டின்ற பேரே வைக்கிறாரு. சிதம்பரம் அப்டின்றது பெருசா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி அவங்களோட இன்ட்ரோவும் முடியுது. தென் அந்த இடத்துல தான் வந்து ஐஷு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா? சிதம்பரமும், நெடுமாறனும் சேர்ந்து நிக்கிற மாரி அதுல சிக்கான்னு எழுதியிருக்கும் இல்லையா? அது வந்து இருக்கு. அதுக்கப்புறமா சிதம்பரத்தோட ஃப்ளாஷ்பேக் வருது. இந்த மாதிரி அண்ணனோட கடனுக்காக ஊரார் முன்னிலையில அவங்களோட பணத்த எரிக்க தரலன்றதுக்காக நான் பார்த்துக்கிற எல்லா கடனையும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமா அங்கேருந்து இங்க வந்தது. இது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீன்ல என்ன வருது அப்டின்னா, சிதம்பரம் வந்து அ இவன் நெடுமாறனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க குட்டி ஐஷுவும், குட்டி ஐஷுவோட அக்காவும் இருக்காங்க. இவரு வந்து நல்லா குடிக்கிறாரு நெடுமாறன். அவங்க வைஃப் ரீசென்ட்டா தான் இறந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அத நெனச்சு. ஸோ இந்த பிள்ளைங்க பார்த்து கவலைப்படுதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சமைச்சு குடுத்துட்டு, அ நெடுமாறன் கிட்ட வந்து இந்த மாரி "நீ இனிமேல் குடிக்காத" அப்டின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் வாங்குறாரு. தென் அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு வந்த ஒரு கெஸ்ட் கிட்டருந்து பிரைவேட் பார்ட்டிக்கு சமைக்கணும்னு இன்வைட் வருது. அவரு ஓகே நான் சமைச்சு தரேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த மாரி வந்து வேட்டையாடி சமைக்கணும் மானல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லீகல் அந்த மாரி சமைச்சா மாட்டி போகுது. இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நெடுமாறன் சொல்லுவாரு. அவரு வந்து இல்ல மார்ட்டின்லாம் நீங்க மீட் பண்ணலாம். பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க. உங்களுக்கு பெரிய லிங்க் கிடைக்கும். நெறைய வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்ட மட்டும் வாங்கிட்டு போவாரு நெடுமாறன். தென் அதுக்கப்புறமா அடுத்த சீன்ல என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு செஃப் வந்து நெடுமாறன் கிட்ட இந்த மாரி வந்து நம்மளோட ஓனர் வந்து மாஸ்டர் செஃப் காம்படிஷனுக்கு வந்து சிதம்பரத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள வந்து செலக்ட் பண்ணல அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அத கேட்டவுனே பயங்கரமா அவருக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்து பார்த்துட்டே இருப்பாரு.
அந்த டைம்ல சிதம்பரமும் உள்ள வருவாரு. உள்ள வந்து சமைக்கிறதோட முடியும். அதுக்கப்புறமா வந்து அடுத்த சீன் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சீன் பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்டின்னா, சிதம்பரம் சொல்லுவாரு, இந்த மாரி என்ன வந்து சமைக்க சொன்னாரு. மாஸ்டர் செஃப் காம்படிஷன்ல வந்து பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு. பட் இவரு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, இல்ல நான் வேணான்னு தான் சொன்னேன். பட் அதுல ஜெயிச்சா வந்து நெறைய காசு கிடைக்கும். அத வச்சு நம்மளோடத அடைச்சுக்கலாம் அப்டின்ற மாரி லைக் நம்ம கடன்லாம் அடைஞ்சிரும் அப்டின்ற மாரி சொன்னாரு. அப்டின்னு சொன்ன உடனே, ஓ! அப்டியா? அப்டின்ற மாரி கேட்பாரு. அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இவரு வந்து அந்த பிரைவேட் பார்ட்ல சமைக்கிறதுக்காக சிதம்பரத்த கூட்டிட்டு போவாரு நெடுமாறன். கார்ல கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு, "சிதம்பரம் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்" அப்டின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாரு. தென் தனியா போய் ஒரு இடத்துல நின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாரு. இந்த அட்ரஸ்ல இந்த மாரி வந்து ஹண்டிங் பண்றாங்க. இங்க வந்து சமைக்கிறாங்க இல்லீகலா அப்டின்ற மாரி போட்டு குடுத்துருவாரு. ஸோ போலீஸ்லாம் வருவாங்க. வந்து இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி சிதம்பரத்தெல்லாம் போட்டு லாக்கப்ல பயங்கரமா அடிப்பாங்க. அடிச்சு அவர போலீஸ் ஸ்டேஷன்ல அத ஹேண்ட் ஓவர் பண்றதோட முடிஞ்சிரும். அந்த எபிசோட் அதிலயே முடியும். அதுக்கப்புறம் ரெசார்ட்ல வந்து இந்த மாரி சிதம்பரத்த காணோம். நான் இங்க எல்லாமே தேடி பார்த்துட்டேன் அப்டின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு பதிலா அந்த அக்கவுண்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர காணோம். அதே மாரி அடிக்கடி வந்து நம்மளோட ஆஃபீஸ் ரூம்க்கு வந்து அவரு நோட்டம் போட்டுட்டு இருந்தாரு. எதுக்காகன்னா, பணத்த திருடுறதுக்காக தான் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த பண திருட்டு பழிய இப்ப தான் வந்து போடுறாங்க சிதம்பரம் மேல. ஸோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சிதம்பரத்த ஜெயில்ல போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. அடிச்சு எவ்ளோ அடிச்சும் அவரு வாயிலருந்து உண்மையே வந்திருக்காது. ஸோ, போலீஸ்காரங்க அந்த சைட்லருந்து "என்னப்பா உண்மைய சொன்னானா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல சார், உண்மை சொல்ல மாட்றாரு. எவ்ளோ அடிச்சாலும் சொல்ல மாட்றாரு. ஒரு வேளை டெரரிஸ்ட் கூட உண்மைய சொல்லிடுவாங்களோ என்னவோ, இவரு சொல்ல மாட்றாரு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த சீன் அதிலயே கட் ஆகுது. எல்லாரும் அத பார்த்து பரிதாபப்படுறாங்க. அடுத்தது நெடுமாறன் அவரோட ரூம்ல உட்கார்ந்து அந்த பெஸ்ட் செஃப்க்காக வாங்கியிருப்பாரு இல்லையா அவார்டு. அவார்டையும் அந்த ஃபோட்டோவையும் வச்சு பார்த்துட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா அடுத்த எபிசோட் வரும். அடுத்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி அ மார்டின் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி பார்ட்டி நான் பண்ணி குடுக்குறேன் அப்டின்ற மாரி சொல்லிருவாரு. அதுக்கப்புறமா வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்டின்ற மாரி கேட்பாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன் அப்டின்ற மாரி சொல்லுவாரு. அப்புறம் பேக் டூ அ கேன்டீன் காமிக்கிறாங்க. அங்க வந்து ஐஷுவும், வெற்றி இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டுருக்காங்க. அப்போ சடனா வந்து ஐஷுவோட எக்ஸ் லவர் வருவாங்க ரெசார்ட்டுக்கு. வந்து ஐஷுவ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேணி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, "என்னப்பா செல்வன் திரும்ப வந்திருக்கானா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒரே பரபரப்பா இருக்கும். இவர் வந்து வெயிட் பண்ணுவாரு. அவங்கள பார்க்க வந்து ஐஷு போவாங்க. ஸோ, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஷு போய் பேசுவாங்க. பேசியும் நான் இந்த மாரி கிளம்புங்க அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. தென் வெற்றிக்கிட்டயுமே வந்து பக்கத்துல இவ தான் வந்து எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்றப்போ, எல்லாரும் ஒரு மாரி கான்ட்ரோவர்சியா பார்த்துட்டுருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ராஜன் சாரி அதுக்கப்புறம் வந்து ஜான் வந்து கூப்பிடுவாங்க. ஜான் கூப்ட்டு இந்த மாரி நம்மளோட அ அந்த மார்க்கப் இருக்கு இல்லையா? அந்த ப்ராஃபிட் மார்க்கப். அது வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கு. பட் நம்மள விட பேண்ட்ரிக்கு அதிகமா இருக்கு. ஸோ பேண்ட்ரிய வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாரி நம்ம நெடுமாறன் வந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா ஐஷு அண்ட் அந்த ஓனரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் ரியா அண்ட் ஐஷு மீட் பண்ணி பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு ஒரு சில கான்வர்சேஷன் போகும். கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன எண்ட் அப் பண்ணுவாங்க. எண்ட் அப் பண்ணினதுக்கு அப்புறமா திரும்பவும் ஜான் வந்து சொல்லுவாரு. இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பேண்ட்ரில இந்த ஐட்டம்ல ஏதோ பூச்சி இருந்திருக்காமா, அது ரெசார்ட்ல இருந்து நம்ம குடுத்தது, நம்ம கிச்சன்ல இருந்து குடுத்தது அப்படின்ற மாரி பண்றாங்க. உங்களோட உங்ககிட்ட இருந்து வந்து ரிப்போர்ட் மாரி வருது. நம்ம கிச்சன வந்து ரிப்போர்ட் பண்ற மாரி இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இவரு எப்படா ஒரு தப்பு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருப்பார்ல, உடனே எடுத்துட்டு போயிட்டு ஓனர் கிட்ட போயிடுவாரு. ஓனர் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பூச்சி போயிருக்கு. அந்த பூச்சி போனனால என்னோட பேர் கெட்டு போகுது. அதனால நீங்க என்ட்ட குடுத்துருங்க. ஏன்னா வந்து ரெசார்ட்டோட அந்த வால்யூமே வந்து அந்த வேல்யூவே வந்து கிச்சன் வச்சு தான் வருது. என்னோட ஃபுட்காக தான் வராங்க. அதுவே வந்து இங்க வந்து இஷ்யூ ஆகுறது நான் விரும்பல. எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம். அப்படி இப்படின்னு ஓவரா எப்பவும் போல பேசுவாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து நல்ல பதில எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. தென் அடுத்த சீன் பார்த்தீங்க அப்டின்னா, ராஜன் வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்பத்துலேருந்து லவ் பண்றாங்க, எதனால ப்ராப்ளம் இதனால சொல்லாம இருந்தாங்க. அப்டி அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத ஓப்பன் அப்பா சொல்லிடுவாங்க. அண்ட் ரியாவும் சொல்லுவாங்க, "நான் ஒரு குழந்தையோட இருக்கேன். இந்த டைம்ல இது கரெக்ட்டா, தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் டைம் வேணும்." அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ராஜனும் வந்து ஓகே டேக் யூர் டைம் அப்டின்னு சொல்லிருவாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் கிச்சன் ரெடி ஆனனால, கிச்சன் டீம் எல்லாருமே வெக்கேட் பண்ணிட்டு பேண்ட்ரி வெக்கேட் பண்ணிட்டு கெளம்புறாங்க. ஸோ போறப்போ வந்து
நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, "வெற்றி பார்த்து நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றியுமே ஓகே ஐஷு பேசிட்டா அப்படின்ற மாரி ஹேப்பியான ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. அடுத்த எபிசோட் போயிடுவாங்க. அடுத்த எபிசோட்ல வந்து எப்பவும் போல நெடுமாறன் கம்ப்ளைண்ட் பண்றது, ஓனர்கிட்ட வந்து பேசினது. அதுக்கு அடுத்ததா வந்து ஐஷு அண்ட் ஐஷூவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கிறதுலாம் காமிப்பாங்க. அவங்க குடும்ப பஞ்சாயத்துலலாம் நம்ம போவேணாம். நம்ம வந்து ஃபேவரைட் செஷனுக்குள்ள போவோம். பிகாஸ் எனக்கு இந்த சீரிஸ்ல எது ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, பாண்டிக்கும் போதும். லைக் அவங்க காம்போ பார்க்கும்போதே வந்து ரொம்ப வைபா இருக்கும். ரொம்ப ஃபன்னா இந்த இருக்கிறதுல ஃபன்னா இருக்கிற ஒரே கேரக்டர் பாண்டி தான். ஸோ பாண்டியும் ஸ்டெல்லாவும் பேசிட்டு இருப்பாங்க. பாண்டிக்கு வந்து பாண்டி வந்து ஸ்டெல்லாக்கு வந்து எப்படி வாக்கி டாக்கில பேசுறதுன்னு சொல்லிக் குடுப்பாங்க. ஐவிரல் பிடித்தால் திருந்த என்ன அந்த பாகுபலி ஸ்டைல்ல சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு. எப்படி பேசுறதுன்னு சொல்லிக் குடுப்பாரு. எப்படி பேசிட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்க மாட்டாரு. ஸோ அப்படி பேசிட்டே இருக்கும்போது அடுத்ததா வந்து நம்ம பாண்டி கிட்ட ஸ்டெல்லா கேட்பாங்க. பாண்டியோட டீம் லீடர் பத்தி. அவரு கழுவி கழுவி ஊத்துவாரு. நான் சொன்னா அவங்க இப்படி, அவங்க சொன்னா இவங்க இப்படி, நான் தான் எல்லாமே, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. அடுத்ததா அவங்க டீம் லீடரே வந்துருவாரு. வந்துட்டு "என்னப்பா பாண்டி என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படியா? நான் தவளையா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு மேல் மாடி காலியா?" அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. "எப்படி சார் இது உங்களுக்கு தெரியும்னு?" கேட்டா, "தம்பி எப்படி பேசுறதுன்னு சொல்லிக் குடுத்தியே, எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்தியா?" அப்படின்னு கேட்பாரு. சீரியஸ்லி அது செம்ம வைபா இருக்கும். அப்புறம் வந்து பயங்கரமா திட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பேச போறதுக்கு முன்னாடி ஸ்டெல்லா ஆன் பண்ணியிருக்கியா? ஆஃப் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு, "இல்ல பரவால்ல குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கிப்பாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது சீரியஸ்லி அத பார்க்கும்போது செம்ம ஃபன்னா இருக்கும். அப்புறம் வழக்கம் போல பிரியாவ வேணி ஃபாலோ பண்ற சீன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து அ கிச்சனுக்குள்ள வெற்றி ஆர்டர் எடுக்க வரலான்னு சொல்லிட்டு ஐஷு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வெற்றி வந்துறாங்க. வெற்றி வந்தோனே பார்த்து அந்த குட்டி வில்லன் கடுப்பாயிருவாரு. கடுப்பாயி கத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ அத பார்த்துட்டு ஐஷு போயிட்டு "ஏன்டா கடுப்பாயி கத்திட்டு இருக்கன்னு?" கேட்டதுக்கு, "இல்ல இவன் எப்படி வந்தான்? நீ பேன் பண்ணியிருந்தல்ல" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல நான் பேனும் ரிமூவ் பண்ணிட்டேன்" அப்படிம்பாங்க. உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, லைக் இந்த மாரி பண்ணாத, இவன் யாரு எப்படின்னு எனக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு ஓவரா கத்திட்டு எப்பவும் போல குட்டி வில்லன் போயிருவாப்புல. அடுத்ததா வந்து அடுத்ததா ஓனர காமிப்பாங்க. ஓனருக்கு பயங்கரமா நெஞ்சு வலி வந்துரும். வந்தப்போ அவர் அப்படியே கீழ விழுந்துருவாரு. ரொம்ப நேரமா டெலிஃபோன் ட்ரை பண்ணுவாரு. அவரால பண்ண முடியாது. ஃபோன் எடுக்க முடியாது. ரொம்ப மயங்கி கீழ விழுந்துருவாரு. அந்த சீன அப்படியே கட் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள வருவாங்க. கிச்சனுக்குள்ள ஐஷு அண்ட் அந்த குட்டி பொண்ணு பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் கான்வர்சேஷன் எப்படி போயிட்டுருக்கோம்னா, நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நான் வெற்றிய லவ் பண்றேன் அப்படின்றத ஓப்பனா அந்த குட்டி பொண்ணு சொல்லிடும் ஐஷு கிட்ட. அத கேட்டு ஐஷு ஷாக்கா பார்த்துட்டுருப்பாங்க. இதோட இந்த வார ரெசார்ட் எபிசோட் முடியுது. கைஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம உங்க கமெண்ட்ஸ், லைக், ஷேர் எல்லாம் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இது இனிஷியல் ஸ்டேஜ்னால மோர் ஓவர் உங்களுக்கு பெட்டரான எபிசோட்ஸ், பெட்டரான வாய்ஸ் குடுக்க ட்ரை பண்றோம். ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணிக்கணும்னா தாராளமா உங்களோட ஃபீட்பேக் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.